பிரியமானவர்களே, தின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளாக ஆண்டவரே, இந்த பூமியிலே ஆவியினாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினாலே எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனால் எங்களை ஸ்திரப்படுத்தி இருக்கிற தயவுக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இந்த பூமியிலே ஜீவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நித்தமும் பரிசுத்தப்படுத்துகிறபடினாலும் சத்தியமாகிய வேத வசனங்களை, தேவ வாக்கியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறதுனாலே இந்த வசனங்களில் இருந்து, தேவனுடைய வார்த்தையில் இருந்து எங்களுக்கு ரட்சிப்பை நீர் வெளிப்படுத்துகிற தயவுக்காய், ஆதி முதல் தேவன் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக அடுத்து நாங்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த வேத வசனங்களை வாசிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, இந்த வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குகிற கிருபைக்காக, எங்களை ரட்சிக்கின்ற கிருபைக்காக, எங்களை நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்தமும் ஏறெடுக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்திருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். 14வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைய மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷகம், இந்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே, எங்களை அழைத்ததும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே, அந்த அழைப்பு எங்களை ரட்சிப்புக்கு நேராகவும் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமைக்கு நேராகவும் இந்த நற்செய்தியின் வழியாக, இந்த சுவிசேஷகத்தின் வழியாக, இந்த உபதேசத்தின் வழியாக நீர் எங்களை ஆண்டவரே அழைத்த உம்முடைய தயவுக்காய், தெரிந்து கொண்ட உம்முடைய தயவுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே வேத வசனங்களினாலே, சத்திய வசனங்களினாலே எங்களுக்கு வார்த்தையாய் வெளிப்பட்டு மாம்சமான கிறிஸ்து இயேசுனுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் புண்ணியத்தினாலே ரட்சிக்கப்படாமல் ஒருவனும் உம்மிடத்தில் வர முடியாது. ஆண்டவரே, அப்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்த அழைப்புக்காக, இந்த மகிமைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, 16-17 பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்ற வார்த்தைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மகிமைப்படுத்துகிற கிருபைக்காய், எங்களை அழைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து கொடுத்திருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சுவாமி, பிதாவாகிய தேவன் எங்களை இப்படிப்பட்டதான அன்பினாலும் ஆறுதலினாலும் நல் நம்பிக்கையினாலும் தகப்பனே எங்கள் இருதயங்கள் தேற்றப்படுகிறபடினாலும் ஆண்டவரே நல்ல வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் நற்கிரியைகளை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டபடினாலும் நீர் எங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உமக்குள் நிலைநிறுத்தி தகப்பனே உம்முடைய நித்திய ஜீவனுக்கு நாங்கள் பங்காளிகள் ஆகும்படி எங்களை நித்தமும் வழிநடத்தும்படி, பரிசுத்த ஆவியினாலே எங்களை நடத்தும்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையினாலே எங்களை நடத்தும்படி, பிதாவாகிய தேவன் எங்களை ஸ்திரப்படுத்தி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.